திமுகவிலே இணையும் ஓபிஎஸ் கதை முடிந்தது. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்திலே முக்கியமான ஒரு தலைவராக அறியப்பட்டவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று அரசியலிலே அனாதையாக்கப்பட்டிருக்கிறார், ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே, அதாவது ஒரு காலத்திலே முதலமைச்சர், அதிமுகவிலே முக்கிய பொறுப்புகளை கூட வகித்தவர். இன்று அவருடைய நிலைமை என்பது எப்படி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதாவது பாஜகவை நம்பினார், அதுவும் எடப்பாடி பழனிசாமி அளித்தே தீர்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்தார். அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு 4-5 முக்கியமான நபர்களை வைத்துக் கொண்டு சட்ட போராட்டம், தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை பார்த்தாலும் அவருக்கு தோல்விகள் மட்டும்தான் மிச்சம் இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். இரட்டை இலச்சினத்தை முடக்கிவிட வேண்டும், இரட்டை இலச்சினத்துக்கு எதிராகவே போட்டியிட்டவர், அதிமுகவுடைய கோயிலாக கருதப்படக்கூடிய தலைமைச் செயலகத்தையே அடித்து நொறுக்கியவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். இதை புறம் அதிமுக தொண்டர்கள் அவ்வளவு எளிதிலே மறந்துவிட மாட்டார்கள் அப்படின்னே கூட சொல்லும். அதன் விளைவுதான், அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்பது ஓபிஎஸ் இருந்ததாக கூட எடப்பாடி பழனிசாமி சமீபத்திலே ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். அந்த எண்ணங்கள் தான் தற்சமயம் ஓபிஎஸ்ஐ வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் காரணமாகத்தான் ஆதரவுகள் பூராமே திமுகவிலே இணைந்து கொண்டிருக்கிறது. அதாவது இருக்கக்கூடிய நபர்கள் பூராமே திமுகவின் பக்கம் சென்று விட்டார்கள். அன்வர் ராஜா, மருது அழகராஜ், மனோஜ் பாண்டியன் என அடுத்தடுத்து அதிமுக மற்றும் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி திமுக இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் நேற்று வரை ஓபிஎஸ் கூடவே இருந்து விருதுநகர் மாவட்ட செயலாளர் எஸ் கதிரவன் தனது ஆதரவாளன் திமுக அமைச்சர் KKSR முன்னிலையில் திமுகவில் இணைந்து விட்டாராம். அதே போல திருவள்ளூர் அதிமுக கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளரும் திமுக இணைந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது நேற்று வரை நமது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்த விருதுநகர் மாவட்ட செயலாளர் எஸ் கதிரவன் தனது ஆதரவாளருடன் நேரடியாகவே திமுக அமைச்சர் KKSR ராமச்சந்திரனை சந்தித்து தனது திமுகவிலே இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகிக்கொண்டு இப்போ ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஆதரவு யார் அப்படின்னா வைத்திலிங்கம் இருக்கிறாரா? கிடையாது. யாருமே இல்லாமல் சசிகலா அம்மையார் மட்டும்தான் ஆதரவை நினைத்துக் கொண்டிருக்கு. சசிகலா அம்மையாரும் இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையிலே ஓபிஎஸ் உடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த கிடையாது. சசிகலா அம்மையார் இந்த நிலைமைக்கு இருக்கக்கூடிய காரணம் யார் அப்படின்னா ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் நடத்திய அந்த தர்மயுத்தம் தான் காரணம் அப்படின்னே கூட. ஓபிஎஸ்க்கு கடைசியாக கிடைத்த வெற்றி எது அப்படின்னா தர்மயுத்தம் மட்டும்தான், மற்ற எந்த வெற்றியும். இனி ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார்? அதாவது பாஜகவுடன் மறுபடியும் கூட்டணி வைத்தாலும் ஒரு தொகுதிகளுக்கு மேல் ஓபிஎஸ்க்கு பாஜக கொடுப்பதற்கு கூட தயக்கம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக. இணையதளங்களில் வரக்கூடிய தகவல் அடிப்படையிலே ஓபிஎஸ் மிக விரைவாகவே திமுகவிலே இணைய அதற்கு முன்னோட்டமாகத்தான் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை பூரா திமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி திமுக இணையவில்லை என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய ஆதரவு திமுகவிற்கு நிலைப்பாட்டுக்கு மாறப்போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டு ஓபிஎஸ் திமுகவிலே இணைந்து கொள்வாரா அல்லது திமுகவிற்கு ஆதரவுகளை கொடுப்பாரா அப்படிங்கிறத பூரா உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.